தலைவலி அப்படின்றது எல்லாரும் ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. யாருக்கும் தலைவலியே வரல அப்படின்ற ஒரு ஸ்டேஜே இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த தலைவலி வரத்துக்கு முக்கியமான காரணங்கள்லாம் நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? முக்கியமான காரணங்கள் வந்து லேட்டா சாப்பிடுறது, ம். தூங்காம இருக்கிறது, தண்ணி கம்மியா குடிக்கிறது. இதுதான் மெயின் 3 மேஜர் ப்ராப்ளம்ஸா இருக்குது. இதுல ரேரா வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, ஜெனடிக்னாலலாம் வரதெல்லாம் வந்து ரொம்ப பெக்யூலியர். பட் காமனா ஒரு 60 to 70% பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி குடிக்காதனால வர டீஹைட்ரேஷன் ஹெட்டேக். அப்புறம் தூங்கவே மாட்டாங்க. சரியா அவங்களோட லைஃப்ல தூக்கம்ன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒரு 5 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. அதுவும் டிஸ்டர்ப்டாவோ, கான்ஷியஸா தூங்கியிருப்பாங்க. சில பேருக்கு வயிறு சார்ந்த கான்ஸ்டிபேஷன் ரிலேட்டா வரும். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது. ஒரு ஓய்வு எடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு 15 ஹவர்ஸாவது ஏதாவது ஒரு ஒர்க்ல என்கேஜ்டாவே இருப்பாங்க. இப்போ உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக ஹெட்டேக் வந்துரும். ஸோ தண்ணி குடிக்கிறது, சாப்பிடுறது, அப்புறம் டைம்க்கு சாப்பிடாம இருக்கிறது. பசிச்சு சாப்பிடாம இருந்தாலும் வாய்வுகள் நெறைய வருது இல்லையா? ஸோ அதனால இதான் மேஜர் ரீசன்ஸா இருக்குதுங்க. ஸோ ஒரு ஸ்டடியில வந்து ஆண்கள விட பெண்களுக்கு தலைவலி அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. அத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன சார்? பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் ஓவுலேஷன் வருது. 30 டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பீரியட்ஸ் வரதுனால உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. உதாரணத்துக்கு ஒருத்தங்க எனர்ஜெட்டிக்கா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹெட்டேக் வராது. ஓகே. இப்போ அவங்க ரொம்ப கம்மி எனர்ஜில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்மி எனர்ஜில இப்போ உதாரணத்துக்கு உங்க ஃபோனே கம்மி சார்ஜ்ல இருக்கு. அப்போ உட்காந்து நான் வீடியோ எடுக்கிறேன், கேம் பார்க்குறேன், இல்ல வந்து Netflix பார்க்குறேன்னா, ஹவ் இட் இஸ் பாசிபிள்? அப்போ பவர் சேவிங் மோட் போட்டு கம்மியா யூஸ் பண்ணணுன்ற மாரி, அவங்க உடம்புக்கு ஏத்த மாரி நான் அப்பயும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிப்பேன். அப்போ வந்து கிரேவிங் நெறைய இருக்கும் பெண்களுக்கு. அப்போ உட்காந்து ஸ்வீட்டு, சாக்லேட்ஸு நெறைய எடுக்கிறது. பிஎம்எஸ் பீரியட்ஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடி வர ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னாலயும் உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த பீரியட்ஸை புஷ் பண்ணுறப்ப வந்து சில பேருக்கு ஹெட்டேக் ஆகும், சில பேருக்கு பேக் பெயின் ஆகும், சில பேருக்கு லெக் பெயின் ஆகும், சில பேருக்கு ஒரு வீக்காக ஒரு ஃபெட்டிக் ரிலேட்டடாக நிறைய டிஸ்கம்ஃபர்ட்னஸ் வருது. ஸோ பெண்களுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து அவங்க சரியாக சாப்பிட்றது இல்ல. மார்னிங் நிறைய ஃபுட் ஸ்கிப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெண்கள். அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ், சாக்லேட்லாம் சின்ன வயசில் பிஃபோர் 25 வந்து அது ஒரு ஒரு ஃபேண்டஸியா வந்து நெறைய எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நெறைய ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எடுக்கிறது இல்ல அவங்க. ஒரு எது சாப்பிட்டாலும் அவங்க ஒரு கொஞ்சம் குண்டாயிடுவோம், ஒரு ரொம்ப சதை போட்டுரும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னால அவங்கள ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுறாங்க. அடிக்குவேட்டா கொஞ்சம் தேவைன்ற அளவுக்கு சாப்பிடாம ரொம்ப கம்மியா சாப்பிடுறதுனாலயும் உடம்பு ஹீட் ஆகுது. நெறைய வுமன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் டிஸ்சார்ஜா இருக்கட்டும், பீரியட்ஸ் ரிலேட்டட் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் நெறைய இருக்கிறப்ப வந்து இந்த அட்ஜசன்ட்டா வந்து ஹெட்டேக் ரொம்ப வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி.